ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது என் சேனலோட 3வது வீடியோ. ஃபைவர் பற்றின ஒரு கைட் கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த வீடியோஸ்களை செஞ்சுட்டு வரேன். இப்போ நான் இந்த சேனலோட 2வது வீடியோவில் கிக் கொண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கிற முதல் 2 ஸ்டெப்ஸ்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதில் 3வது ஒரு விஷயம் தான் வந்துட்டு கிக்டே டிஸ்கிரிப்ஷன் போடுறது. ஸோ கிக்டே டிஸ்கிரிப்ஷன் போடுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த 3வது வீடியோவுக்கு 2வது வீடியோவுக்கும் எனக்கு போன வீக் ஃபுல்லாகவே வந்து ஃபைவர் ஆர்டர் ஒன்று மூலமாக நிறைய வேலைகள் இருந்துச்சு. அதில் நான் முடித்ததுக்கு பிறகு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபைவரில் டிஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்துட்டு இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இந்த இருக்குது நான் ஃபைவர் பேஜ் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இன்கோக்னிட்டோ விண்டோவில். அதில் நாங்கள் உதாரணத்துக்கு லோகோ டிசைனுங்கிற கன்செப்டை இங்கே கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்துட்டு லோகோ டிசைனோட ரிலேட்டடான நிறைய கிக்ஸ் இருக்குது. அந்த கிக்ஸில் எங்களுக்கு பார்க்க இயலும். இதில் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு கிக் எடுக்கிறேன். அது அந்த ரேங்கிங்கில் முன்னுக்கு இருக்கிறதுனால இந்த கிக் எடுக்கிறேன். ஸோ நாங்கள் இந்த கிக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கிக்கில் வந்துட்டு அபவுட் த கிக்குங்கிற ஒரு பகுதி வருது தானே. இந்த பகுதியில் தான் நாங்கள் கிக்குக்கு போடுற டிஸ்கிரிப்ஷன் வரும். இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு கிக்ட டிஸ்கிரிப்ஷனை எழுதுறதுல முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் போடுற கிக்ட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பொதுவாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்தால் நல்லா மெயின்னு சொன்னால் ஃபைவரில் வார கிளையண்ட்ஸ், அதாவது ஃபைவர் நாடி வார கஸ்டமர்ஸ் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இங்கிலீஷில் பேசக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு நாங்கள் எங்களோட கிக்டு டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் இங்கிலீஷில் போடுறதுனால இப்போ எங்களுக்கு வந்துட்டு கிக்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி எழுதுகிறேங்கிற குழப்பம் பண்ணி இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு அப்படி ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னு உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு லோகோ டிசைன் பண்ணுற ஒரு கிக் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நான் இந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ இது ஒரு லோகோ டிசைனுக்குரிய கிக் ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அவர் வந்துட்டு என்ன டிஸ்கிரிப்ஷன் அவரோட கிக்குக்கு போட்டிருக்காருங்கிறத நீங்கள் சும்மா பார்த்து ஒரு ஐடியா எடுக்கலாம். அதாவது வந்துட்டு அதில் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் சில கிக்ஸ் வந்துட்டு நல்லாவே ரேட்டிங்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த கிக்கும் வந்துட்டு நல்லாவே ஒரு ரேட்டிங் உள்ள கிக். ஸோ அவங்க வந்துட்டு எப்படி அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை போட்டிருக்காங்கிறத எங்களுக்கு தெளிவாக பார்க்கலும். ஷார்ட் அண்ட் சிம்பிளாக அதை பார்த்து நாங்களும் வந்துட்டு எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் போடலாம். இப்போ உண்மையிலே வந்துட்டு நிறைய பேர் ஃபைவரில் இருக்கிறவங்க வந்துட்டு இங்கிலீஷில் நல்ல டேலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்னொரு கிக்டே டிஸ்கிரிப்ஷனை வந்து காப்பி பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்குரியதை அந்த டிஸ்கிரிப்ஷனை மாற்றிக்கொள்ளலும். இப்போ இந்த இருக்கிற கிக்கை உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இந்த இருக்கிற கிக்கில் வந்துட்டு இந்த கிக்கை பற்றின ஒரு அறிமுகத்தை அவர் போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த விஷயங்களை தான் நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் போடுறது. அதே நேரம் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்து ChatGPTன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்குது. அப்போ அந்த ChatGPT மூலமாகவும் எங்களோட கிக்குக்குரிய டிஸ்கிரிப்ஷன்ஸ்களை நாங்கள் எழுதி எடுக்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டு சிம்பிளாகவே ஒரு ChatGPT கேட்கலாம், எப்படி நாங்கள் ஒரு கிக் செய்கிறோம், எங்களுக்கு சிம்பிளாகவும் அட்ராக்டிவாகவும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி தாங்கன்னு சொல்லி கேட்டுச்சுன்னு சொன்னால் அதுவாகவே சிம்பிளாக எங்களுக்கு எழுதி தரும். ஸோ அந்த விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பேஜுக்குரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இது செய்யலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நாங்கள் தெளிவாக அடிக்கிறது, அதாவது தெளிவாக அடுத்தது சரியான கீவேர்ட்ஸ்கள் போட்டு அடிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு லோகோ டிசைன்னு சொன்னால் லோகோ டிசைனோட ரிலேட்டடான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி அடிக்கிறது. எங்களோட கிக்கை வந்துட்டு இப்போ நாங்கள் இவர்கிட்ட தானே ஃபஸ்ட்டுக்கு எடுத்தோம் இந்த இதில். இப்படி எங்களோட கிக் வந்துட்டு முன்னுக்கு வாரத்துக்கு, அதாவது எங்களோட ஃபஸ்ட் பேஜ்லேயே ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் பேஜ்லேயே வாரத்துக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை கவனிக்க தான் நாங்கள் கிக் ஒன்றுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸோ இந்த விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு கிக்ட ரெக்யர்மெண்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தொடர்ந்து வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி.